ஹாட் பிளேட் 2024 2024ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை குவித்தன, எந்தெந்த திரைப்படங்கள் படுதோல்வியை சந்தித்தன, 2024ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய வெற்றியை சந்தித்த கதாநாயகர்கள் யார் யார், படுதோல்வியை சந்தித்த கதாநாயகர்கள் யார் யார், அரசியலில் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற விஜயனுடைய இடத்தை பிடிக்க போகின்ற கதாநாயகன் நடிகர் யார், தமிழ் சினிமா அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான தயாரிப்பாளர்களான சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன், அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா, தனஞ்சயன், வினோத் ஆகிய தயாரிப்பாளர்களும் திரைப்பட விநியோகஸ்தரான அருள்பதி, திரையரங்கு உரிமையாளர் உட்லண்ட்ஸ் வெங்கடேஷ் ஆகியோர் பரபரப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலின் தொகுப்பு தான் ஹாட் பிளேட் 2024. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் இந்த கலந்துரையாடலுக்கு வந்ததுக்கு டூரிங் டாக்கி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2024 தமிழ் சினிமா உலகம் எப்படி இயங்கியிருக்கு, இதிலேருந்து நம்ம என்னென்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம், நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக பேசலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இங்கே எல்லா தரப்பும் இருக்கும். ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் விநியோகஸ்தர் தங்கள் தலைவரே இருக்கார், இன்னொரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர் வெங்கடேஷ் இருக்காராக சினிமாத்துறையுடைய எல்லா அங்கங்களும் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்த ஆண்டு வசூலில் மிகப்பெரிய சாதனையை செய்த படங்கள் கோட் திரைப்படத்துக்கு அடுத்து அமரன் திரைப்படம், அமரன் திரைப்படத்துக்கு அப்புறம் வேட்டையனுக்கு அப்புறம் இந்தியன் 2, அதை தொடர்ந்து மகாராஜா, அரண்மனை 4, ராயன், கருடன் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. இது சரியான பட்டியலா? இல்லை, அந்த பட்டியலில் நீங்கள் வேறு இந்தியன் 2 சேர்த்துருக்கீங்களா? அது நினைக்கும் போது தான் இந்த பட்டியலே கரெக்டான எங்களுக்கு. இந்தியன் 2 டோட்டலாகவே டிசாஸ்டர்ன்றது உலக அறிஞ்ச செய்தியாச்சு சார். என் கருத்தை நான் சொல்லிட்டேன் சார், மிச்ச பேர் நீங்கள் கேளுங்க. உண்மை அதுதான் சொல்கிறது, சினிமாவில் உண்மையை பேசணுன்ட்டு. ஆமாம், இது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம் தான், அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அது உலகளாவிய லெவலில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வெற்றிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வெற்றின்றது தயாரிப்பாளர் சொல்லணும். பட் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும்னா, டாப் மோஸ்ட் கலெக்ஷன் எதுன்னா அது கோட்டு, அது பிறகு அமரன், அது பிறகு இப்படி அப்படி சொன்னது கரெக்டு. அது உலகளாவிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கு. வெற்றின்றது தான் சார் வந்த மாதிரி டிபேட்டில் போயிடும். அதுக்கு போவோன்னா கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த படம் 150 கோடி பண்ணியிருக்கு சார். அவருடைய கணக்கு என்னென்னா 150 கோடி உலக லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கிறது, அது லிஸ்ட்டில் வரும். ஆனால் அது வெற்றியாக தோல்வின்றது அது தனிப்பட்ட இது இல்லைங்க. அந்த படத்தினுடைய செலவுக்கு அந்த படம் வசூலிச்சா அப்படின்றது இல்லை பிரச்சனை. டோட்டலாக வசூல் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் அது வெற்றி. அந்த லிஸ்ட்டில் கலெக்ஷன்ன்றது இந்த படங்கள்லாம் இருக்குது. தனஞ்சயன் சார், வெற்றி தோல்வி கலெக்ஷன்ன்றதுலேயுமே எதுலேயுமே வராத படம் அது. வெற்றி தோல்வி ஒரு கேட்டகரி, கலெக்ஷன் ஒரு கேட்டகரி, எந்த கேட்டகரியிலையுமே வராத படம் அது. அது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த உடனேயே டிசாஸ்டர்ன்றது வந்த படம் எனக்கு தெரிஞ்சு இதுதான். எவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உண்டான படத்தில், எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இருந்த படத்தில் எடுத்த ஃபஸ்ட் ஷோலியே நியூஸ் வந்த படம் அது. உண்மைதான். அதாவது ஒரு படம் எவ்வளோ மோசமாக இருக்க முடியுமான்னு நம்மளெல்லாம் அதிர வச்சு செலவு பண்ண பணத்துக்கும் ரிட்டர்ன் பார்க்குற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி அமரன். அப்புறம் வாழைன்னு ஒரு படம். நீங்கள் செலவு பண்ண பணத்துக்கும் ரிட்டர்னுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா லாபத்தின் அடிப்படையில் அது அந்த படத்துடைய செலவுக்கு அந்த படம் லாபம் வந்ததுன்றது வேறு. நான் முதல்ல சொன்னது என்னென்னா மிகப்பெரிய அளவு வசூல் பண்ண படங்கள். இது இவர் சொன்ன மாதிரி அவங்க என்ன செலவு பண்ணாங்களோ அதுக்கேற்ற லாபத்தை கொடுத்ததா இல்லையான்னு வேறு விஷயம். பெரிய அளவில் வசூல் பண்ண படங்கள் முதல்ல அமைச்சோம். இப்போ அடுத்த லிஸ்ட்டில் வாழையெல்லாம் இருக்குது. நமக்கு அடுத்து என்னென்ன படங்கள் அவங்க தயாரித்த படங்கள் என்ன, அந்த தயாரிப்பு செலவோ அதுக்கேற்ப எந்த ப்ராஃபிட் அடைஞ்சிது. அது ப்ராஃபிட் லாஸ் சார். கலெக்ஷன் வைஸ் தனஞ்சயன் சொன்ன மாதிரி இந்த படம்னா கலெக்ஷன் இருக்குதான் சார். கருடன், மகாராஜா ரெண்டுமே நான் செங்கல்பட்டு பண்ணேன். இப்போ கருடன் பொறுத்த வரைக்கும் 4,70,00,000 நம்ம ஷேர். நான் சொல்கிறது ஷேரு. நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லி வரேன். நான் மொத்தமாக கிராஸு இதெல்லாம் வேணாம். சினிமாவில் என் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன வந்தது, ப்ரொடியூசருக்கு அது என்ன போச்சு, அதுதான் கணக்கு. அது ஒரு 4,60,00,000 65,00,000 கருடன்.
இப்போ மகாராஜா எடுத்திங்கன்னா 5 கோடி 10 லட்சமோ 15 லட்சமோ செங்கல்பட்டு மட்டும் சொல்கிறேன். மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ இதுவே போனீங்கன்னா இப்போ லியோ வந்து 2 விதமாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்தாரு அந்த ப்ரொடியூசர். ஒன்று வந்து செங்கல்பட்டு ஏரியாவை தனியாக ட்ரைடன்ட் ரிவ்யூ வாங்கினார். செங்கல்பட்டுலேயே மால் வந்து எண்ணாண்டு கொடுத்தாரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. மாலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 கோடி ரூபாவோ 8.25 கோடி மால் வரைக்கும் கலெக்ட் ஆச்சு, விச் இஸ் தி 40% ஆஃப் தி கலெக்ஷன் ஆஃப் செங்கல்பட்டு. மால் கலெக்ஷன்ஸ் ஆர் 40% ஆஃப் தி கலெக்ஷன் இன் ஜென்ரல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் செங்கல்பட்டு. அதை வச்சு நீங்கள் மிச்ச ஏரியா என்ன கலெக்ட் ஆகின்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆக்சுவல் கலெக்ஷன்ஸ். அடுத்தப்புறம் கோட்டும் நல்ல கலெக்ஷன்ஸ் தான். சில பேர் சொல்லுவாங்க அது கலெக்ஷன் இல்லை, ஒருத்தருக்கு படம் கிடைக்கலன்னா அது கிடைக்கல இல்லைன்னு கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன இந்தியன் 2 தவிர எல்லாமே கலெக்டட் மூவி தான் சார். ஹவு மச் இட் இஸ் ப்ராஃபிட் த ப்ரொடியூசரு, வாட் இஸ் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இதை பற்றிலாம் கேட்டிங்கன்னா சாருங்களை தான் கேட்கணும். எங்களுக்கு தான் சார் 2024 ஹையஸ்ட் கிராஸ் வந்து கலெக்டட் மூவிஸ் கோட். இல்லை, இந்த இடத்துல இன்னொரு கருத்து இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னால் இப்போ இந்தியன் 2 பெருசாக வசூல் பண்ணாததுக்கும் இப்போ இந்த சமீபத்தில் வெளியான கங்குவா திரைப்படம் பெருசாக வசூல் பண்ணாததுக்கும் அந்த படத்தை நோக்கி எழுப்பப்பட்ட விமர்சனங்கள் ஒரு காரணம் அப்படின்னு அதை எல்லாரும் ஒத்துக்கிறோமா? ஆல்ரெடியே வந்து திருப்பூர் சுப்பிரமணியமே சொல்லியிருக்கார் சார், இது மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனால் உடனே கமெண்ட் போடாதீங்க, அது வந்து ப்ரொடியூசரை பாதிக்கப்படும், ஏன்னா மக்கள் மாதிரியில் அது ஏறிடும் சொல்கிறது அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ தியேட்டர் ஓனருக்கு எல்லா அதிகாரமும் விதின் தி லிமிட்டேஷன் ஆஃப் தி தியேட்டர் ப்ரெமிசஸ் கேட்டுக்குள்ளே நீ எதுக்கு இன்டர்வியூ எடுக்க விடுறீங்கன்னு கேட்குறேன் நான். அதுவும் இட் இஸ் விதின் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சினிமா தியேட்டர் ஓனர்ஸ். கேட்டுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ எடுக்க விடாதீங்க. ஜென்ரல் பப்ளிக்கு வந்து தியேட்டர் ப்ரெமிசஸ்க்குள்ளே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது, என்னுடைய கருத்துக்கள் சொல்கிறது, அது என்னுடைய சுதந்திரம். அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நான் போக விரும்பலை டீப்பாக. பட் ஆனால் அது வந்து ஒரு தயாரிப்பாளரை புண்படுத்தும், கலெக்ஷனை பாதிக்கும், பெரிய பாதிப்பை உண்டாக்குன்னு போடும்போது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு தியேட்டர்னு இருக்கும்போது அந்த ப்ரெமிசஸ்குள்ளேயே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது நம்ம தானே அனுமதிச்சிட்டோம். அந்த இன்டர்வியூ அவன் கேட்டுக்கு அப்பால் எடுத்தால் பப்ளிக் கூட அவ்வளோ பொறுமையாக இருந்து பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த ஃப்ரீனஸ் கிடைக்காது அவருக்கு. ஒரு பப்ளிக்கு தேட்டருக்குள்ளேருந்து அந்த கேம்பஸில் ஃப்ரீயாக அவர் இன்டர்வியூ கொடுக்குற அளவு ரோட்டில் போய் அந்த அளவு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஓடுற வேகத்தில் ஓடுவார். அந்த இன்டர்வியூ அது ரோட்டில் போய் நீங்கள் பண்ணுற இன்டர்வியூவை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் வந்து தியேட்டர் ப்ரெமிசஸ்குள்ளே யாரையும் அனுமதிக்காது இருக்கிறது நம்ம சுயமாக நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சட்டங்களாக இருக்கலான்றது நான் என்னுடைய கருத்தை வந்து நான் எல்லா தியேட்டருக்காரருக்கு சொன்னேன். இதை பப்ளிக்காக நம்ம பேசின்னு இருக்கிறதோட நீங்கள் சுயமாக தியேட்டர் ப்ரெமிசஸ்குள்ளே இன்டர்வியூ எடுக்க கூடாதீங்க. தியேட்டரில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்றது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருடங்களாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ விமர்சனங்களால் அந்த அளவு சினிமா பாதிக்கப்பட்டிருக்கா, அதை சொல்லுங்கள். நிச்சயமாக இல்லை சார். இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப வளர்ந்துச்சு சார், பழைய படி இல்லை. இது நம்ம வந்து நம்ம ரிவ்யூ வந்து 2 விதமாக பார்க்கணும் சார். பிரிண்ட் மீடியா மூலமாக வர ரிவ்யூ வந்து ரொம்ப பாதிப்பு வராது. நீங்கள் இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்பவே பாதிக்குது. நீங்கள் ரிவ்யூ மூலமாக ஒருத்தர் மானிட்டைசேஷன் பார்க்குறதா இருந்தால் அது தப்பான முறை தான் சார். இப்போ நான் வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு கழுவி ஊற்றிட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு பக்கம் பணமும் சம்பாதிக்கிறேன். அது கண்டிப்பாக நம்ம நாட்டில் வந்து அது சட்டம் மூலமாக அது திருத்தணும் சார். அது தப்பான முறை தான். நீங்கள் எழுதுறது ஃபேஸ்புக்கில் எழுதுறது, இந்த படம் நான் பார்த்தேன், 120 ரூபா டிக்கெட் கொடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் நான் ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு இது இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இது அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒரு மேலே பேசுகிறது, புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பான முறை, அதை அனுமதிக்கவே கூடாது. அந்த கலாச்சாரத்தை உற்பத்தி பண்ணது யார்? சினிமா ப்ரொடியூசர்ஸ் யாரும் பண்ணலையே. நமக்கு நிறைய பங்கு உண்டுமா? இவரை விட்டு பேச சொன்னால் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, படம் பார்க்க வருவாங்கன்னு நம்மளே வந்து பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ண வைக்க ப்ரமோஷனலாகவே எடுத்துக்கினாங்க. அதை வந்து ப்ரமோஷனலாக எடுத்துக்கினாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மஸ்ட் ஆகி போச்சு. இன்றைக்கி சினிமாவில் அது ஒரு மஸ்ட் ஆகி போச்சு. அது வந்து அப்புறம் யூடியூப்னு ஆகி அது வந்து அதுக்கப்புறம் அது சரி இவர் என்ன சொல்கிறாரு கருத்து மைண்ட் செட்டு தானே, ஜனங்களுக்கு வந்து மைண்ட் செட்டு தான் அது வந்து இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் ஆகிப்போச்சு. எல்லாமே ஆரம்பித்து வைக்கிறது நம்ம தான். அது நான் ரொம்ப எலாபரேட்டாக நான் சொல்ல விரும்பலை. காரணம் என்னன்னா வந்து நீங்கள் பர்டிகுலராக அது வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கருத்து சுதந்திரன்றது வேறு.
இதை வந்து ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க மக்கள் வந்து முடிவெடுத்துக்க போகிறாங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. அதை நம்ம ஓப்பனாக ஒரு 3 டேஸுக்கு பேசாதான் இந்தியா நல்லது தான். உள்ள ஒரு ஆர்கனைசேஷன், உதாரணத்துக்கு சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர், சவுத் இந்தியா முழுக்க உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் சினிமாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா முழுக்க நம்ம ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டு அதோ இருக்கு இல்லையா, இவங்க சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்கு பதிவு பண்ணலாம். ஏன்னா இது வந்து இந்தியா முழுக்க உள்ளதுனால ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்கு பதிவு பண்ணலாம். நீ மானிட்டைசேஷனுக்காக ஒரு படத்தை தப்பாக பேசுறது தடுக்க முடியும். ஏற்கனவே கேரளாவில் ஏதோ ஒரு ஆர்டர், கேரளாவில் வந்து அது நிறைய இது இல்லை சார், இங்கே வந்திருக்கேன் சார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு சார். எல்லாமே வந்து ஒருத்தரோட ஃப்ரீடம் தடுக்கிற அளவுக்கு யாரும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒன்றும் எந்த கோர்ட்லையுமே ஆர்டர்லாம் இல்லை. அதுலேயே நிறைய செக் பாயிண்ட் எல்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கேன் சார். நம்ம சென்னை கோர்ட்டில் நம்ம போனது அப்பீல் பண்ணதுக்கு, நம்ம அப்ளை பண்ணதுக்கு என்ன சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக தடுக்க முடியாது, பட் ஆனால் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டவங்க பேரில் யார் இந்த மாதிரி பேசுனாங்களோ அவங்க பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் எல்லாருக்கிட்டுமே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, போலீஸ் கமிஷனர்லாம். இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இது மாதிரி இதை தடுங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி முறைப்படுத்துறதுன்றது உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போயிருக்கு. இப்போ அவங்களாம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க ரிப்ளை மாதிரி எதுவும் செட்டில்டு லா இல்லை. இப்போ சார் கேரளாலே இதே தான் கேட்டாங்க. என்ன தெரியுமா சார், நம்ம கோர்ட்டில் அப்பீல் பண்ணது வந்து ரிவ்யூ பேன் இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங். கரெக்ட். ரிவ்யூக்கு அகெயின்ஸ்ட் இல்லை, நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ பாம் பண்ணுறீங்களே, அதாவது எப்படியாவது வந்து நெகட்டிவாக இந்த படத்தை பேசி இதை வந்து மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எதிராக தான் நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்குமே தவிர ரிவ்யூக்கு எதிராக கிடையாது. இப்போ காமனாக ரிவ்யூ பேசி போகிறவங்களுக்கும் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் நம்ம எதிரியாக சொல்லலை. குறுக்கிடுறதுல இப்போது கேட்குற பணம் கொடுக்காமல் இருந்ததுனால் ஒரு படத்தை மோசமாக பேசின ஒரு கும்பல், நான் என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். சின்ன படங்கள், நம்ம பெரிய படங்களுக்கு we can afford to give certain amount of money for promotion. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 50 லட்ச ரூபாய் சோஷியல் மீடியா ப்ளஸ் யூடியூப்பு அப்படின்னு ஒதுக்கலாம். ஆனால் நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கோ 3 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கும்போது அந்த பணம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க அதை டிமாண்ட் பண்ணும்போது நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கு வேணும்னே நெகட்டிவாக பேசுகிற தமிழ் சினிமாவிலே இருக்காங்க, அந்த கும்பல் இருக்குது. ஸோ இது எனக்கு பர்சனலாக என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னா, வந்து ஒரு லென்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மூவி பண்ணியிருந்தேன். அந்த படத்துக்கு அது வரைக்கும் என் கூட நல்ல நட்பில் இருந்த முக்கியமான இப்போ ரொம்ப முக்கியமான யூடியூபர்ஸ் அவங்க. அப்போ அவங்க பிரிண்ட் மீடியாவில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுப்போம், ஆளுக்கு 20,000 ரூபா. அவங்க ஒரு 5 பேர் எழுதிட்டு இருந்தேன் ஒரு குரூப்பு. ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போவார் 1 லட்ச ரூபா, நாங்கள் 5 பேருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இந்த படத்துக்கு கேன் ஐ கம் அண்ட் கலெக்ட் த மணி அப்படின்னு போட்டாங்க, ரிலீஸ் டேட் போட்ட உடனே. நான் என்னோ இவன் கொடுத்து வச்சுட்டு என்ன கேட்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஈகோ ஆயிடுச்சு. எதுக்கு நான் எப்படி கேட்குற விதமே தப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து இல்லை, இந்த படத்துக்கு தர முடியாது, இது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னையிலேருந்து அவங்க எனக்கு எகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதாவது இண்டிவிஜுவலாகவும் நம்மளை பற்றி தப்பாக அவருக்கு கொடுக்காது போட்டு. இல்லை, இதில் இன்னொரு பார்வை இருக்குது, அதை நான் சொல்ல வரேன். இப்போ பல தயாரிப்பாளர்கள் தங்கள் படத்தை பற்றி நல்லபடியாக வந்து ட்விட்டரில் எழுதணும், ஃபேஸ்புக்கில் எழுதணும் அப்படின்றதுக்காக ஸோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க. 20,000 ரூபா 25,000. இது எல்லாருக்கும் கொடுக்குறோமானா இல்லை, ஒரு சில பேர் கொடுப்பீங்க, ஒரு சில பேர் கொடுக்கல. இந்த ட்விட்டரில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து நாங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அப்படின்னு. இப்போ இந்த வடிவேல் படத்தில் வரும்ல, நானும் திருடன் தான், அது மாதிரி நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறவங்களுக்கு தனக்கு பணம் போகாத போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்திரம் வருது இல்லை, அதன் காரணமாகவும் அவங்க வந்து கடுமையாக வந்து படங்களை விமர்சிக்க தொடங்குறாங்க இல்லையா. இது ஒரு நல்ல வேல்யூபிள் பாயிண்ட் சார் தனிஷ் சார். உங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு படத்தை பற்றி கமெண்ட் அடிக்கிறான்னா இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட். அப்படி இருக்கும்போது வாட் இஸ் இஸ் வியூ? ஒன்லி டு கலெக்ட் மணி. நீ வினோத் இப்போ வந்து பணம் கொடுத்தாருன்னா அவர் படத்தை பற்றி நீ ரிவ்யூ நல்லா சொல்லுவேன், அவர் படம் கொடுக்கலன்னா நெகட்டிவாக சொல்லுவேன். அப்படி இட் இஸ் நாட் அட் ஆல் a review by an individual person towards that. சார் ஒன்றே சொல்லுங்கள் சார், நானும் நிறைய படங்களில் பணியாற்றத்தை சொல்ல, அப்படி ஒட்டுமொத்தமாக யாரையும் சொல்ல முடியாது சார். இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து சார் ஒட்டுமொத்தமாக இல்லை சார். நான் சொன்னேன் இதே தான் சார். இப்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது நடந்தது இந்தியன் 2 வந்தாலும் சரி, 95% வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வரல, அந்த 5% டாமினண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு 5% வந்து ஹெவியாக வந்து ப்ரொமோட் பண்ணி டெய்லி பேஸிஸில் பேசி அந்த படத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறது. அதே தான் வந்து கங்குவா படத்துக்கும் நடந்தது. 95% வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க.
படம் நல்லா வச்சுங்க சார், நம்ம ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து நம்ம கூட பார்ட்னராக இருந்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் 2 வருஷம் பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சார், சைலண்ட் ஆகிடுவாங்க. ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அதோட ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க கிரெடிபிலிட்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் காத்தாலும் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. இது என்னாச்சு சார், இந்த கும்பல் இருக்குல்ல, ஒரு 5% என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு காரணம் ஒன்று இருக்கும், தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறதோ எது ஒன்று இருக்கும், அவங்க அடித்து போயிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது வைரல் ஆகிட்டே இருக்கும். எது வைரல் ஆகும்னா இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்கல்ல, அப்போது ஆப்போசிங் ஃபோர்ஸே கிடையாது, இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸுக்கு எதிராக ஆப்போசிங் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ என்ன அது டிஃபென்சிவே கிடையாது. அப்போது இந்த அஃபென்சிவ் தான் அதிகமாக போய் அக்ரெசிவாக அஃபென்சிவ் பண்ணது அதிகமாக போய் ஸ்ப்ரெட் ஆகி வைரலாகி மக்கள் மத்தியில் இதுதான் உண்மை இந்த படத்தை பற்றியான ஒரு கருத்துன்னு வந்துடுது. இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போன பிறகு ஒரு நோட்டீஸ் பண்ண பிறகு இப்போது திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி உள்ளே அலோ பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்ன பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், அல்பதி சார் என்ன நடந்திருக்கு லாஸ்ட் 3 வீக்ஸில் பயங்கர பேலன்ஸ் சீன் ரிவ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடியன்ஸும் பேலன்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா எல்லாருக்குமே தெரியுது இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கோர்ட்டுக்கிட்டு போகிறாங்க. அதுதான் சார் பெங்களூரில் காம்பவுண்ட் வெளியில தான் சார் ரிவ்யூ எடுக்கும். இல்லை சார், எது நான் சொல்ல வரதுன்னா அவங்களும் அவேர்னஸ் வந்துடுச்சு. ஏன்னா பல இடங்களில் நான் சொன்ன எக்ஸிபிட்டர்ஸை கூப்பிட்டு முதல்ல உங்கள் அசோசியேஷனில் உங்கள் ஓனர்ஸை கூப்பிட்டு உள்ள இப்போ இன்டர்வியூ எடுக்க விடாதீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இல்லை சார் நாங்கள் வந்து எடுக்க வேணான்னு சொல்லவே இல்லை சார், பேலன்ஸ்டாக பண்ணணும் அதுதான் நம்ம சொன்னோம். இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இப்போ சார் சமீபத்தில் வந்த பல படங்களுக்கு சில படங்கள் நம்மளுக்கே தோணுது இது ஒரு ஓகே படம் தானே, ஆனால் அதுக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அடிப்பேன் உதப்பேன் இந்த படத்தை எடுத்தவனை போட்டு நான் துண்டாடுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லலை. அதெல்லாம் எந்த ஆடியும் சொல்ல மாட்டாங்க சார், அன்டில் யூ ஆர் மேக் ஹிம் டு சே. சார் அதான் சொல்ல வரேன் சார், நாங்கள் எதிரியாக நம்ம வந்து யாரை எதிரியாக சொல்கிறோன்னா பிளான்டாக டார்கெட் பண்ணி தனிப்பட்ட முறையில் காயப்படுத்துறவங்களுக்கு எதிராக தான் நம்ம பேசுகிறோமே தவிர ஒரு அசோசியேஷனாக நம்ம போய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு ரிவ்யூவில் ஒரு காயப்படுத்தணும்னு நினச்சே பேசுகிறவங்களுக்கு எதிராக தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துமே தவிர ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கு எதிராவோ ஒட்டுமொத்த ரிவ்யூஸ் எதிராவோ கிடையாது. நோ ஆடியன்ஸ் வில் டாக் லைக் தட். அதுதான் சொல்ல வரேன் சார், அது தடுக்க முடியாது சார், அது வேறு சார். சார் நம்ம இப்போ பிரச்சனை வந்து நல்லா இருக்கிற படத்தை பற்றி எதுவுமே இல்லை சார். ஸோ சூப்பர் டூப்பராக ஒரு படம் இருந்ததுன்னா யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஆவரேஜ் இது பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு ஆவரேஜ் ஓகே படம்லாம் கூட தப்பிச்சு போயிட்டுருக்கும். இன்றைக்கி அந்த ஆவரேஜ் ஓகே படத்தெல்லாம் மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு தான் அங்கே தான் பிரச்சனை வருது சார். நம்ம கண்ட்ரோலே இல்லை. இப்போ நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம், ஒரு ப்ரொடியூசர் கையில் படம் வந்து கடைசி வரையும் வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இது வந்து எல்லா படங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை சார். ஒரு ப்ரொடியூசர் சைடில் கையில் வந்து படம் வந்து ஒன்லி ஒரு புது இயக்குனர் வச்சு போயிருந்தால் தான் நீங்கள் ஏதோ ஓரளவாவது நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்க முடியும். 2-3 படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்டா வச்சிங்களேன், நீங்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரை நீங்கள் வந்து மாற்றுங்க இது பண்ணுங்க சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க சார். இதெல்லாம் இல்லை சார், இது என்னுடைய படைப்பு சார், நீங்கள் டச் பண்ணாதீங்க சார், நீங்கள் கை வைக்காதீங்கன்னு வாங்க. அப்போது ஒரு தயாரிப்பாளர் என்பது ஒரு எனேபிளர் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எனேபிளர்னா ஃபெசிலிட்டேட்டர். நீங்கள் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணணும், டேட் ஃபெசிலிட்டேட் பண்ணணும், ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரணும், ப்ரொமோஷன் பண்ணணும். அது பிறகு வர்றது வந்து கடவுளாக பார்த்து கொடுக்குற ஒரு வர மாதிரி நினச்சிக்கணும். அப்படி தான் இன்றைக்கி சினிமா இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இதான் பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிற பவர் கூட இல்லைன்றீங்க. இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே எனக்கு ஒரு பவர் இருக்குது, அவர் இருக்கிற பவர் கூட ப்ரொடியூசருக்கு இல்லைன்றீங்க. இல்லை சார், ஃபீட்பேக் நல்லா சொல்லுங்க. படம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவருக்கு அடுத்து ஃபீட்பேக் கொடுக்கல சார். பட் என்னால் அதுக்கு மீறி நான் பண்ண முடியாது. ஏன்னா படம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, இனிமேல் நான் அகெயின்ஸ்டாக போக முடியாது. ஒரு இயக்குனர் அகெயின்ஸ்டாக நான் பயணிக்க முடியாது, அவர் எதிர மீறி நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நான் ஒரு விட்டு கொடுத்து தான் போனோம். விட்டு கொடுத்து எப்படியாவது நல்ல படம் வந்துடும்ன்ற நம்பிக்கையில் தான் ஒரு தயாரிப்பாளர் போகிறாங்க. இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு புரியாமல் பேசிட்டு இருக்குது என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் என்னமோ அவர் கையில் கண்ட்ரோலில் இந்த படம் இருந்து அவர் வேணும்னே மிஸ்டேக் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எந்த தயாரிப்பாளர் சார் பண்ணுவாங்க? எந்த தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஆவரேஜ் படத்தையோ இல்லை ஒரு மோசமான படத்தையோ திரையரங்கு கொண்டு வரணும் எந்த தயாரிப்பாளர் நினைப்பாரு? எல்லாருமே சிறப்பான படம் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறது. கதை வடிவத்தில் வந்து நம்ம கிட்ட கதை சொல்லும்போது நல்லா அட்ராக்டிவாக சொல்லுவாங்க. அது ஃபிலிமாக வரும்போது நம்ம நினைச்சபடி இருக்காது. சில டேரக்டர்ஸ் பண்ணும்போது சிலது சூப்பராக இருக்கும், சொன்னதை விட நல்லா இருக்கும். ஸோ நம்மளால அஸ் ப்ரொடியூசர்ஸ் வி கேனாட் ப்ரெடிக்ட். நம்ம ஒரு நல்ல கதையே மோசமாக எடுத்தவங்கலாம் இருக்காங்க. ஆமாம் சார், இங்கே வந்து நிறைய புரிதல் இல்லாதது சார் பிரச்சனை. இங்கே தயாரிப்பாளர் ரோல் வந்து புரியாமல் தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ வேணும்னே ஒரு மோசமான படத்தை கொண்டு வந்து ஆடியன்ஸ் தலையில் கட்டணும் தயாரிப்பாளர் வந்த மாதிரியும், அவங்களுக்கு ஏதோ தயாரிப்பாளர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் மேலே எதிரி மாதிரியும் ரிவ்யூஸ் மேலே எதிரி மாதிரி நினைக்கிறது இல்லவே இல்லை. கொஞ்சம் புரிதல் இந்த பக்கம் இருந்து வச்சிங்களேன். இந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவார், இந்த படத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருப்பார். இப்போ ஒரே நிமிஷம் யோசிச்சாங்கன்னா உங்கள் ரிவ்யூ கரெக்டாக ஃபேராக கொடுக்கணும் தான் நம்ம கேட்குறோம். நம்ம என்ன சொல்லணும்னா அசோசியேஷனில் ஃபேராக சொல்லுங்கள், இதெல்லாம் நல்லது, இதில் கொஞ்சமாவது நல்லது இருந்தது, இதெல்லாம் நல்லா இல்லை, ஓவராலாக உங்கள் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மொட்டு மொத்தமாக இந்த படத்தை பார்க்க வராதிங்க, திரையரங்குள்ளே வராதிங்க,
இது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஆனால் ஒரு மாதமாக சார் என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருக்குன்னா கர்நாடகாவில் வந்து ஃபஸ்ட் 4 o'clock போட்டிருந்தாங்க. புஷ்பாலேருந்து அது ஏதோ போட்டு 6:30 தான் அங்கே ஸ்டார்டிங். தமிழ்நாட்டில் 9 மணி, அங்கே 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த 4 o'clock ஷோ பார்த்துட்டு தமிழ்நாட்டில் 9 மணிக்கு வருதுக்குள்ளே அந்த ரிவ்யூ இப்போ இனிமேல் வராது. ஸோ ஸ்ட்ரிக்டாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போது அகைன் புஷ்பாவில் வந்து ரேவந்த் ரெட்டி இப்போ க்ளீனாக சொல்லிட்டார், அர்லி மார்னிங் ஷோஸ் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு 9 o'clock ஷோ போட்டால் அந்த ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூ அந்த நகரியில் ஷோ பார்த்துட்டு வருது, அது ஸ்டாப் ஆகிடும். யூனிஃபார்மிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை, அதுதான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எங்கள் அமைப்பில் வந்து நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, நாம் வந்து இவங்க கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திரையரங்கு உரிமையாளர் எல்லோரும் கூட சேர்ந்து இந்த சைமல்டேனியஸ் ரிலீஸ் மாதிரி நம்ம வந்து ஆல் ஓவர் வந்து பண்ணோன்னா இந்த இதை வந்து பெரிய ஓரளவுக்கு இதை வந்து தடுக்கலாம். அதை வந்து நம்ம ஏஜிஎம்மில் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்ககிட்டலாம் போய் அப்ரோச் பண்ணலான்னு சொன்னேன். சார் இது ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட்டு சார் இது வந்து நீங்கள் ஏஜிஎம்மில் இல்லை, நான் சொல்லுது நம்மளுக்கு எங்கே ட்ராபேக் ஆகுதுன்னா சார், இப்போ துபாய்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யூஎஸ் ப்ரீமியர் ஷோ இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்துடுது. வந்த உடனே பட்டன்னு அடிச்சு விட்டுறாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆடியன்ஸ் தெம்செல்ஸ். ரசிகர்களே பார்த்தீங்கன்னா படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு 30 minutes ரிவ்யூ, நெக்ஸ்ட்டு 30 minutes ரிவ்யூ, இன்டர்வல் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, செகண்டாக பார்த்துட்டு திருப்பி சொல்கிறேன். படம் பார்க்கும்போதே செல்ஃபோனில் இப்படி மெசேஜ் போட்டீங்க, ஆர் யூ இன் த கியூ, யூ ப்ளீஸ் கோ. See, you are an investor. Associations are only to safeguard the investor. They are not to dominate the investor. இப்போ சினிமா உலகத்தில் வந்து இவ்வளோ தான் இது வசூல் பண்ணியிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவருக்கு சொல்ல மாட்டாங்க. சம்மந்தப்பட்ட கதாநாயகனுக்கு ஏன் தெரியல? அவர் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். ரெண்டாவது அவங்க நம்புறதும் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் நம்புறதும் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.